ஜெபித்தோம். இயேசுவே தாப்பனே, இப்பொழுது தாப்பனே பேசுகின்ற வார்த்தை தாப்பனே மற்றவர்கள் இதயத்தில் கிரியை செய்ய பேசுவீராக. தாப்பனே அப்பா, உமது இடத்திலிருந்து வருகின்ற வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கிற கிருபை செய்வீராக. தாப்பனே அப்பா, எந்த ஒரு தாப்பனே சிந்தைக்கு ஒரு வேறுபாடுகளும் இல்லாமல் தாப்பனே ஒரு மனதோடு தாப்பனே கவனிக்க கிருபை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறேன். நீர் கூட இருந்து ஆளுகை செய்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். யார் இவர்கள்? அதில் பிதாவே இவர்களை மன்னியும்னு ஏசப்பா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். சிலுவையில் அறையப்படும் போது அவர் சித்தத்தின்படி தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். அநேக வார்த்தைகள் அவர் முதலாவது சொல்லியிருக்கலாம். எதற்கு இவர் முதல்ல பிதாவே இவர்களை மன்னியும் எதுக்கு சொல்லியிருக்கார்? அதுலேயும் குறிப்பாக இவர்கள்னு சொல்லியிருக்கார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 22, 64, 65. லூக்கா 23:10. 23வது வசனம் 24வது வசனம் வாசிக்கிறோம். லூக்கா 23:33. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இதில் பார்த்தோம்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 10 பேர் கிட்டக்க அவரை தூஷித்து அடித்தவங்களாம் இருக்காங்க. இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து, அவர் சீஷர்கள் எல்லாருக்காகவும் ஏசப்பா பகிர்ந்து பேசுகிறாங்க. முதல்ல அவர் எவ்வளவு யாரையாச்சும் நம்ம மன்னிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு அன்பு இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம மன்னிப்பு இது பண்ணுவோம். அன்பு இல்லாத இடத்துல யாரையுமே நம்ம மன்னிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல மனசு வராது. ஏசப்பா அந்த இடத்துல என்ன முதல்ல காட்டியிருக்காருன்னா எல்லோரையும் சகஜமாக அன்பு செய்யணும், மன்னிக்கணும். அதை ஏசப்பா இதில் நமக்கு முதன்மையாக நமக்கு காட்டி அதை ஒரு உதாரணமாக அவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு. அதுவும் மட்டும் இல்லாமல் இவருக்கு குற்றமற்று இல்லாமல் பேசுகின்றவர்களுக்கு தண்டனை இருக்குன்னு பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. அதை ஏசப்பா உடைச்சு நியாயப்பிரமாணத்தின் படி இல்லாமல் அவர் ஒரு உதாரணமாக தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு அவர் நமக்கு காட்டியும் கொடுத்துருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டா தானியலுக்கு எதிராக நிறைய பேர் போய் அவர் குற்றமாய் அவரை எதுவுமே செய்யாமல் சொல்லும் பொழுது அவங்க சிங்க கொவ்வையில் போட சொல்லியிருப்பாங்க. அப்பொழுது அவருக்காக அவரை போடும்போது சிங்கங்கள் பச்சிக்காமல் அவர்களுக்கு எதிர்த்து குற்றமே இல்லாமல் அவருக்கு பதிலாக எதிர்த்து அவருக்கு அநியாயமாக செஞ்சவங்களையே தூக்கி மறுபடியும் போடும்போது சிங்கங்கள் அவர்கள் சிறையில் கீழ் போகிறதுக்கு முன்னாடியுமே சிங்கங்கள் பச்சித்து போட்டதுன்னு இருக்கு. அந்தபடி ஏசப்பா எந்த தண்டனையுமே செய்ய எந்த இதுவுமே இல்லாமல் நமக்காக அவர் பாடுபட்டு நமக்காக அவர் எல்லாமே செஞ்சு நமக்காக அடிபட்டு எல்லாமே பட்டு அதுக்கு அடுத்து நமக்கு மன்னிப்பை முதன்மையாக வைத்து நம்மளை அநேக பாவங்களிலும் அநேக பிரச்சனைகளிலும் இருந்து மன்னித்து நம்மளை வழி நடத்துகிறார். கள்ள நடுவில் குற்றமில்லாத கர்த்தரன்று தொங்கும் வேளையில் வலது கள்ளன் அவரை நம்ப மற்றவனோ இகழ்ந்தான். இன்றைக்கு நீ என்னுடனே இன்ப பரதீசில் இருப்பாய் என்று உரைத்து
கள்ளனை மீட்டெடுத்தார். இருப்பாய் என்று உரைத்து இயேசு கள்ளனை மீட்டெடுத்தார். இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சிலுவையில் மொழிந்த இரண்டாம் வார்த்தை பேசும்படியாக செல்லாமாவை அழைக்கிறேன். நாம் இரண்டாம் வார்த்தையாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 வாசிப்போம். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏசப்பா பேசின ரெண்டாவது வார்த்தை, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இடது பக்கம் ஒரு கல்லனும் வலது பக்கம் ஒருவனுமாக அங்கே தொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பரதேசி என்றால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரதேசி என்பதற்கு இளைப்பாறுகிற இடம் என்று அர்த்தமாம். இன்னொன்று இடத்துல பார்க்கும்போது மத்தேயு 10:40 வசனத்தை வாசிக்க வேண்டாம், நான் வசனத்தை மடமடன்னு சொல்லிடுறேன். 40 வசனத்தில் பார்க்கும் பொழுது பரதேசி என்றால் தோட்டம் என்று அர்த்தம். என்ன தோட்டம்னா ஏதேன் தோட்டம் என்று அர்த்தம். இன்னொன்றை நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் மடி என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. லூக்கா 16:23 அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கல்லன் தன்னை இயேசுவோடு இணைக்கும்படியாக அவன் இயேசுவை நன்றாக அவன் அறிந்திருந்தான். அவனுக்குள்ளாய் ஆவிகளை பகுத்தறிக்கூடிய வரை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் தெரியாது. ஆனால் அவன் உண்மையான தேவன் என்பதை அவர் அவன் சொல்லுகிற குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக இந்த இடத்துல தொங்குகிறதை அவன் பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளன் தன்னை இயேசுவோடும் அவரோடு இணைத்து கொள்ளும்படியாக விரும்பி உம்முடைய ராஜ்யத்திலே என்று அவன் சொல்லுகிறான். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் சொல்லுகிறான். லூக்கா 23:42 இப்படியாக அவன் மன்றாடுகிறான். கடைசி நேரம் தாமதித்திருந்தால் அவன் பாதாளத்துக்கு போயிருப்பான். ஆனால் கடைசி நிமிஷத்திலே அவன் மனம் திரும்பினபடினால் கர்த்தர் சொல்றார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று நாம் பார்க்கிறோம். உயிர் உள்ள வரை நம்பிக்கையாக இருந்து கிருபையின் வாசல் அவனுக்கு திறந்தார். அந்த உயிர் உள்ள கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் கர்த்தரை நம்புறான். அந்த கடைசி நிமிஷத்தில் அவன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர் சொல்கிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று நிலத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த உயிர் உள்ள வரைக்கும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அவன் இருந்தனால தான் அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். தேவனை நோக்கி பார்த்தனால தான் அவனுக்கு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கல்லனுக்கு செய்த இந்த கல்லன் செய்தது ஒரு சிறிய ஜெபந்தான். உம்முடைய வருகையிலேயே அடியேனை நினைத்தருளும் என்று அவன் சொல்லுகிறான். நினைத்தருளும் சொல்ற அந்த சிறு ஜெபத்திற்கு எவ்வளோ பெரிய வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறான் பாருங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டது மட்டுமல்ல, உடனடியாக அந்த இடத்துல அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி என்றால், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். அவன் அந்த ஜெபத்தை கிறிஸ்துவோடு இணைந்து அவன் உன்னதத்தில் உள்ள உயர் ஸ்தலங்களில் கர்த்தர் அவனை உட்கார வைக்கிறார். எப்படி அவன் செய்த அந்த ஜெபத்திற்கு தேவன் உடனடியாக பதில் கொடுத்து உன்னதங்களில் உள்ள உயர் ஸ்தலங்களிலே பரதேசி என்ற இடத்திலே அந்த இடத்திலே கர்த்தர் பாக்கியத்தை அவன் பெறுகிறான். அந்த உன்னதத்தில் அவன் உட்காரக்கூடிய பாக்கியத்தை அவன் பெறுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் செய்த அந்த ஜனங்கள் வெண்கல சர்ப்பங்களை நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் பிழைத்தார்கள். பூமியின் குடியிலே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 45:22 பூமியின் குடியில் உள்ள எல்லாரும் நம்ம எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படக்கூடிய தேவனாக ரட்சிக்கப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஏசாயா 45:22 இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று. சிலுவையிலே நோக்கி பார்த்த அந்த கல்லன் தன் ஆத்மாவை மரணத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான்? தப்பித்துக் கொள்கிறான். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலிருந்து அவன் தப்பித்துக்
தப்பித்துக் கொள்கிறான். இந்த உலகத்தில் பாவத்தில் இருக்கிற நம்மளுக்காய் அடிக்கப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ரட்சிக்கப்படுவோம். அந்த கல்லனை போல இன்னைக்கு நம்மளும் பரதேசியில் போய் நம்ம இளைப்பாறக்கூடிய இளைப்பாறக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். கல்லன் செய்த ஜெபத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தால் போதும் என்று தான் சொன்னார். ஆனால் இயேசுவா சொல்கிறார், கால தாமதம் இல்லாமல் இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று கர்த்தர் சொல்கிறார். சகேயு வீட்டுக்கு இயேசு வந்த பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். லூக்கா 19:9 அதிகாரத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு காண்கிற எகிப்தினை நீங்கள் என்றைக்கு காண மாட்டீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 14:13 இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் அவர் என்ன செய்கிறாரா, மாறாதவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு என்ற சகரியா 9:12 சொல்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று. அவர் ஒரு நிமிட பொழுது கூட இல்லை. நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது எரேமியா 33:3 நம்ம பார்க்கும்பொழுது என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 52 பார்க்கும்போது வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். ஆபிரகாம் அவன் ஒருவனாக இருக்கும்பொழுது தேவன் அவனை அழைத்த பொழுது அவனுக்கு கர்த்தரை மாத்திரம் அவன் நோக்கி பார்த்தனால தான் பூமி தாங்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு தருகிறதா நம்ம பார்க்கிறோம். பூமியிலே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று ஏசாயா 53:12 நம்ம வாசிக்கிறோம். நமக்காக அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காக அவர் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் மகா அன்புள்ள தேவன். அவருடைய அன்பில் ஒரு அணு அளவு கூட ஒரு தவறை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையாக நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் தேவன் நம்மிடத்தில் அவர் மிகுந்த அன்புள்ள தேவனாக நம்மிடத்தில் அவர் அன்பு கூறுவராக இருக்கிறார். அந்த பெரிய பாக்கியத்தை நம்ம பெரும்படியாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்குறோம், அந்த பாக்கியத்தை தர தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். அவரை அவர் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறார் என்று யோவான் 5:24 நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இஸ்ரவேலர் கர்த்தர் பிரதான ஆசாரியர்கள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் போக முடியாது. அவங்க பிரகாரங்களே நின்றிருப்பாங்க. ஆனால் நமக்கு அவருடைய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவர்களாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். கல்லனை போல தன்னோடு கூட கல்லன் பரதேசி வரைக்கும் அழைத்து சென்று போகிற தேவன் நம்மளையும் அவர் அழைத்து செல்கிறார். எப்போ நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளை அழைத்து கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது பரதேசி என்ற இடம் வேதத்திலே 3 இடத்திலே நம்ம பார்க்கிறோம். முதலாவது லூக்கா 23:43 நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரதேசி என்ற வார்த்தை 2 கொரிந்தியர் 12:2-4 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்ம பார்க்கலாம். 3ஆம் வானம் என்பது பரதேசி என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா பரதேசி என்ற வார்த்தை பரதேசின் மத்தியிலே ஜீவ விருட்சம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தின 2:7 நம்ம பார்க்கலாம். ஜெயம் கொள்கிறவன் எவர்களோ அவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதலும் ஜெயம் கொள்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறவராக நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகையிலும் அந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அதாவது இப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ளே 2ஆம் நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எடுக்கப்படும் போது தேவனுடைய 2ஆம் வருகையிலே நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இயேசுவின் 2ஆம் வருகையிலே வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் ஏதேன் தோட்டம் எப்படி இருக்குமோ செழித்திருப்பதாக காணப்படுகிறது. அந்த ஏதேன் தோட்டம் இந்த பூமியில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 35:1-5 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ரெண்டாவது 51:3, 55, 12, 13, எசேக்கியேல் 36, 34, 35 வசனத்திலே இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை பார்க்கலாம். இந்த வார்த்தையை பேசும்படியாக தேவன் அனுகிரகம் பண்ணியிருந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. தேங்க்யூ செல்லம்மா. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படிங்கிற வசனம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு காலையில் ஜான்சாம் ஜாய்சன் பாஸ்டர் சிரிப்பாக ஒரு காரியத்தை சொன்னார். இயேசுவோடு அறையப்பட்ட கள்ளர்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா
அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்கு போய் உங்கள் ஆதார் கார்டை எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், அது வேடிக்கையாக சொன்னாலும் உண்மை அதுதான் இல்லையா? நம்ம என்னவோ நல்லவங்க மதியம் கூட அறையப்பட்ட கள்ளர்கள் தான் பெரிய, ஆமாம், துன்மார்க்கர் மாதிரியும் நம்ம நினச்சிட்ருக்கோம். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல் அப்படின்னா அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார்னா உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ செல்லம்மா. கொல்கதா பாதை தொடர்ந்த ஸ்திரீகள் கோர குரு சருகே நின்றார். தமது தாயும் அன்பான சீஷனும் தம்மண்டை நிற்க கண்டார். ஸ்ரீயே அதோ உந்தன் மகன் என்று உரைத்தவுடன் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று சேர்த்தவர் ஒப்படைத்தார். மூன்றாம் வார்த்தை, இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த மூன்றாம் வார்த்தையை பேசும்படியாக சிஸ்டர் அனிதா அவங்க அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அடியாலை மறைத்து ஆண்டவரே நீங்கள் பேச வேண்டிய காரியத்தை நீங்கள் பேசி எழுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சிலுவையில் ஆண்டவர் பேசின மூன்றாம் வார்த்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25, 26, 27 எனக்காக யாராவது ஒரு வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இது சிலுவையில் ஆண்டவர் பேசின மூன்றாவது வார்த்தையாகும். அதோ உன் மகன் சொல்றாரு, அடுத்து சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். ஆமென். பேசிக்கா எல்லாருக்கும் இம்பார்ட்டன்டா தெரிய வேண்டிய காரியம்னா எல்லாருக்குமே தெரியும். பெற்றோரை நம்ம கடைசி வரை என்ன பண்ணணும், நன்றா பார்த்துக்கணும். இது எல்லா மெசேஜ்லையும் சண்டே கிளாஸ்ல இருந்தே நம்ம வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? இந்த மெசேஜ் இந்த வார்த்தை எடுக்கும் பொழுதும் இதுதான் நிறைய நம்ம மெசேஜ் கேட்டிருப்போம். அது நம்ம கிறிஸ்தவ மத்தியில் ஆழமாக எல்லாருடைய மனசிலும் பதிய வேண்டிய காரியம். பத்தாக பாஸ்டமாக இப்போ எபேசியர் 6 கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனங்கள்லாம் இல்லையா? நம்ம ஆயுசு நாள் நீடித்திருக்கணுமா, நமக்கு நன்மை உண்டாக இருக்கணுமா, யாரை கனம் பண்ண வேண்டும், தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். இது பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. ஆமென். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இது என்னோடு கூட இடைப்பட்டார். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆண்டவர் பேசுவார், கவனமாக கவனிங்க. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 19:26 சொல்லியிருக்கிறது, மரியாள் எங்கே நின்றுருந்தாங்க அப்படின்னா சிலுவையின் அருகே ஆண்டவர் பக்கத்தில் நின்றுருக்குறாங்க. அவங்க எப்படி நின்றுப்பாங்க ஆண்டவர் பக்கத்தில்? அழுதுகிட்டே நின்றுப்பாங்க இல்லையா? இப்படி அடிக்கப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க சிந்தனைகளில் பலவிதமான காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் பாருங்க, அந்த மரண வேதனையிலும் மரண நேரத்திலையும் மரியாளை வந்து பார்க்குறார் ஆண்டவர். பார்த்த உடனே வந்து ஆண்டவர் சொல்ல, அங்கே இருக்காங்க பாருங்க, அந்த ஸ்டேஷன் கிட்ட போ அப்படின்னு சொல்ல ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பார். என்னோட கற்பனை அது. ஆண்டவர் வந்து அப்படியே மரியாதை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அவங்க விடுற கண்ணீர் என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, இப்படியே நான் உன்னை விட்டுட்டு போய்வேன்னு நினச்சியா மரியாளே? இல்லை இல்லை, அப்படி நான் விட்டுட்டு போக மாட்டேன். நீ செஞ்ச தியாகம் எவ்வளோ பெரிய தியாகன்றது ஆண்டவர் கண் முன்னாடி என்ன பண்ணியிருக்கும், வந்து போயிருக்கும். நமக்கும் மரியாதை குறித்து தெரியும். அவங்க செய்த தியாகம் பெரிய தியாகம். உனக்குரியதை நான்
கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், சேவை மறிவாளே, உன் கூட அன்பாய் பேசுறதற்கு மகன் என்ற உறவில் நான் ஒருத்தரை உனக்கு தரப்போகிறேன். உனக்கு என்ன இப்போ தேவைப்படுதோ அதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தான் அதோ உன் மகன் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, யாரையோ ஆண்டவர் வந்து சொல்லலைங்க. அவருக்கு சீஷர்கள் நிறையா பேர் தான் இருந்தாங்க. யாருக்கிட்டேயோ அந்த பொறுப்பை வந்து ஆண்டவர் கொடுக்கல. யார் அந்த பொறுப்பை சரியாக பார்ப்பாங்களோ அந்த சீஷனை பார்த்து தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. மரியாதை பார்த்து சொல்லியிருக்கலாம், அந்த சீஷர் கூட்டத்துக்கு நீ அவங்க கூட போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம். நிறைய பெண்கள் இருந்தாங்க, நீ அவங்க கூட இருந்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா சீஷர்கள்லாம் உனக்கு யார் பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க கூட நீ போய் இருமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. ஆண்டவர் அந்த மரண நேரத்திலும் அந்த வேதனையிலும் ஆண்டவரே செலக்ட் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் இடைப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை விட அக்கறை உள்ள தேவன் வேற யாரும் உண்டா? ஹல்லேலூயா. நம்மளே சில காரியங்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்கு இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, என்னை விட அக்கறை உள்ள தேவன் யாரும் இல்லை. நான் அக்கறை உள்ள தேவன். உன் லைஃப்பில் என்ன தேவை என்பதை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த பகுதி எழுதும்போது நான் அநேக வாலிப பிள்ளைங்க எல்லாத்தையும் நினச்சேன். ஒருவேளை உங்கள் கண்ணு முன்னாடி ஆவிக்குரியவங்களே காணப்படலாம். இதில் ஒருத்தவங்களை நான் செலக்ட் பண்ணிக்கலாமே, எல்லா விதத்துலையும் கரெக்டாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணிடாதீங்க, செலக்ட் பண்ணிடாதீங்க. ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. நம்ம பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணுறதை விட ஆண்டவர் கையில் கொடுக்கும்போது ஆண்டவர் நல்ல பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி கொடுப்பார். ஏன்னா அவர் தான் அக்கறை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சீஷன் கிட்ட சொல்கிறாரு, அதோ உன் தாய். ஹல்லேலூயா. சீஷனை நம்பி ஒரு பொறுப்பினை கொடுக்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீஷன்ட்டு அப்படி சொன்ன உடனே அழகான ஒரு வார்த்தை, அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் உடனே ஒரு கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே தன்னை, ஓகே ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்து கீழ்ப்படுகிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அந்த சீசனை குறித்து ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறாரு பாருங்க. தமக்கு அன்பாக இருந்த, ஹல்லேலூயா, என்ன வேர்ட் தெரியுமாங்க அது? தமக்கு அன்பாக இருந்த. நம்மலாம் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கிறோம்? ஆண்டவர் ஏன் மேலே அன்பாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட அன்பு எவ்வளோ பெருசு. ஹல்லேலூயா. பார்க்குறோம் இல்லையா? வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் அதிலே 3:16. 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ அன்பு கூர்ந்திருந்தா, நம்ம செஞ்ச அக்கிரமத்தின் நிமித்தம், நம்ம செஞ்ச பாவத்தின் நிமித்தம் எனக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் அழகாகணும்னு சொல்லிட்டு அவர் அலங்கோலமான, ஹல்லேலூயா, அந்த ஒரு ஹல்லேலூயா, நல்ல தேவன் தான், நம்ம மேல அக்கறை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த சீஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த சர்டிஃபிகேட், தமக்கு அன்பாக இருந்த சீஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளும் சில காரியங்களில் எதில் நம்ம ரொம்ப அன்பாக இருக்கோம்? ஆண்டோடைய காரியத்தில் அன்பாக இருக்கிறோமா, இல்லை மற்ற காரியத்தில் நம்முடைய முக்கியத்துவம் போகுதா என்பதை இன்னைக்கு பாருங்க. ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் எல்லாமே, என்ன நம்பி தாங்கப்பா, அதை பொறுப்பா ஹல்லேலூயா நான் செய்து முடிப்பேன். அதை நான் என்ன பண்ண மாட்டேன், தட்டி கழிக்க மாட்டேன், சாக்கு போக்கு என்ன மாட்டேன், சொல்ல மாட்டேன். உடனே என்ன பண்ணணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேணும். ஆண்டவர் எஸ் சொன்னால் எஸ், நோ சொன்னாலும் நோ. அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம ஊழியர்கள் சொல்லுவாங்க, எஸ் சொல்லும் போது தலையாட்டுற மாதிரியே நோ சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படுகிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 கருத்து. ஹல்லேலூயா. சிலுவையின் அருகே வந்து அழுகிற யாருக்கும் பதில் இல்லாமல் போகாதுங்க. நிர்கதியாய் ஆண்டவர் விடமாட்டார். அந்தரத்திலே விட்டு போகிறவர் அல்ல. வேதனையிலே இரு, கண்ணீரிலே இரு, நம்ம கண்ணீரை கண்டு கொள்ளாமல் போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே செலக்ட் பண்ணி தருவாருங்க. ஏன்னா அவர் தான் நம்மேல் அக்கறை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்தான். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் பார்த்து பார்த்து
ஹalleluya நம்மளை அலங்கரிச்சு ஹalleluya பெஸ்டா ஆண்டவர் செய்வாருங்க. கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் அது சின்ன காரியமா கூட இருக்கலாம். ஹalleluya அதுக்கு கண்டிப்பா கீழ்ப்படுகிறவங்களா இருந்து பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். லோகத்தின் பாவம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் பாவ நிவாரண பலியாய் தம்மை பூரணமாய் அளித்தார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரோ? இன்று பிதாவே உம்முகம் காணேன் என்றேசு காதலினார். சிலுவையில் இயேசுவானவர் பேசின 4ஆம் வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை ஹெப்சி பேசும்படியாக அளிக்கிறேன். நம்ம ஒரு விசையாய் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது கூட அப்பா இந்த வார்த்தை ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொருத்தருட்டையும் நீங்கள் பேசுங்கப்பா. அப்பா ஏசப்பா, நான் பேசுகிறதல்லப்பா, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தாமே நீர் அப்பா ஒவ்வொருத்தருட்டையும் நீர் பேச போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். ஆமீன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்போது அந்த ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 4 லாங்குவேஜ் பேசுவாங்க. என்ன அப்படின்னா ஹீப்ரு, அராமிக், கிரீக், லட்டின். இந்த 4 லாங்குவேஜ் பேசுவாங்க. அதில் குறிப்பாக இந்த லாங்குவேஜ் என்ன அப்படின்னா அராமிக் மொழி. இது வந்து அராமிக் மொழியில் வந்து ஏசப்பா பேசியிருப்பாங்க. இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி இந்த மொழி வந்து அராமிக் மொழியாக இருக்கிறது. இதில் மெயின் என்ன அப்படின்னா ஏசப்பா வந்து மற்ற வார்த்தைகள் பேசும்போது அது வந்து கிரீக் வார்த்தையாக இருக்கிறது. மற்ற வார்த்தைகள் பேசும்போது கிரீக்கில் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை மட்டும் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அராமிக்கில் பேசியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு. ஏன் அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ஒரு இருள் அடைந்து போயிருக்கிறது. ஏன்னா ஏசப்பா வந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் கூட பிதாவுக்கிட்ட வந்து பேசாமல் அவரால் இருக்கவே முடியாது. எப்போவுமே 24 மணி நேரமும் பிதா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பிதாவுக்கும் அவருக்கும் எப்போவுமே வந்து ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். யோவான் 8:16, இன்னொன்று யோவான் 8:29. இதில் யோவான் 8:16வது அதிகாரம் யாராவது எடுத்து பாசிங்க. யோவான் 8:29. அப்போது இந்த 2 வசனத்தில் என்ன அப்படின்னா பிதாவோடே அவர் இருந்திருக்கிறாங்க. 24 மணி நேரமும் அவர் பிதாவோடே இருந்தனால அந்த நிமிஷம் அந்த வந்து காரிருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் பிதாவானவர் வந்து தன்னோட முகத்தை மறைத்து கொண்டாங்க. அவரோட பிரசன்னத்தில் தான் இந்த பூமியில் இருந்தார். அவரோட பிரசன்னம், பிதாவானோட பிரசன்னத்தின் மூலியமாக தான் இயேசுவானவர் எப்போவுமே 24 மணி நேரமும் அவரோட பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த காரிருள் அந்த சூழ்ந்த நேரத்தில் கூட அவரோட பிரசன்னத்தை அவரால் பார்க்க முடியல. இதே வந்து ஏசப்பாக்கு ஃபஸ்ட்டு தன்னோட சொந்த சீஷர் வந்து காட்டி கொடுக்கும் போது அவருக்கு எந்த ஒரு இதுவும் தெரியலை. இன்னொன்று வந்து
மறுதளிக்கும் போதும் எதுவும் தெரியல, அவரை வந்து காயப்படுத்தும் போதோ கஷ்டப்படுத்தும் போதோ எதுவுமே அப்போ வந்து ஏசப்பா பேசவே இல்லை. எதுவுமே எந்த வார்த்தையும் அவர் பேசவே இல்லை. அப்போ ஏன் இந்த வார்த்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து அவர் பிதாவோட அதிகம் நேரம் அவர் இருந்தனால தான் அவரால் தாங்க முடியல. பிதா வந்து அந்த அந்த நொடி பொழுது பிதா வந்து என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு அவரால் அந்த இதை வந்து தாங்க முடியலனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு. இதே பழைய ஏற்பாட்டு அந்த காலகட்டத்திலலாம் நம்ம பாவம் செய்தோம் அப்படின்னா பிதாவானவர் வந்து தண்டிக்க மாட்டார், அவரோட முகத்தை வந்து மறைச்சிப்பாரு. அதே தான் இப்போ இந்த இதில் வந்து அவரோட முகத்தை வந்து மறைச்சிட்டாரு. ஆனால் அது இயேசுவானவரால் தாங்க முடியாது. நம்ம பாவம் செய்யும் போதாக இருக்கட்டும், நம்ம வந்து அக்கிரமம் செய்யும் போதாக இருக்கட்டும், அவரோட முகத்தை வந்து மறைச்சிப்பார் பிதாவானவர். அதனால தான் இந்த பூமிக்கு வந்து இயேசுவானவர் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா நமக்கும் பிதாவானவருக்கும் ஒரு உடன்படிக்கை வரணும், நமக்கும் பிதாவானவருக்கும் ஒரு உறவு வரணும் அப்படின்றதுக்காக அவர் தன்னோட ரத்தத்தை சிந்தினார். இதில் மெயின் என்ன அப்படின்னா, அவரோட பிரசன்னம் வந்து நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து வாழ முடியாது. அதை தான் அவர் வந்து அந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார். ஏசாயா 53:2. ஏசாயா 59:2. அப்போது நம்முடைய பாவங்கள் தான் பிதாவானவர் நமக்கு செவி கொடுக்கறதுக்கு செவி கூடாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு செபிக்கும் போது, நம்ம பாவ மன்னிப்பு நம்ம கேட்கும் போது, அப்போது பிதாவானவர் வந்து நமக்கு மனதுருகுவாங்க. இந்த இதில் என்ன அப்படின்னா, இயேசுவானவர் வந்து அந்த நேரத்தில் அவர் வந்து இந்த வார்த்தை எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவரோட நம்மளோட பாவங்கள் எல்லாமே வந்து அவர் சுமந்தாங்க. அந்த சுமக்கிற அந்த நேரத்தில் பிதாவானவர் வந்து தன்னோட முகத்தை மறைத்தனால தான் அந்த வார்த்தையை வந்து தேவன் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ அப்ஷிபா. களைத்து போன கர்த்தருக்கென்று காடியை தோய்த்து நீட்டினார். ஆத்தும தாகம் மனதை நொறுக்க ஆவியில் பாரமுற்றார். வேத மொழி நிறைவேறிட தாகமடைந்தேன் என்றார். நமது தாகம் யாவும் தீர்த்திட தாமே தாகமுற்றார். சிலுவையிலே இயேசுவானவர் மொழிந்த 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை பேசும்படியாக சிஸ்டர் ஹெலன் அவர்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு நிமிஷம் தலையை சாட்சி. ஏசப்பா, இந்த நாட்களில் அப்பா உம்முடைய வார்த்தைகளை பற்றி தியானிக்கிற இந்த நேரத்தில் அப்பா நீங்கள் என் மத்தியில் அப்பா நீங்கள் பேச வேண்டுமாய் கூட ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. சுயமோ மாமிசமோ வெளிப்படாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் பலத்த கிரியை சேவனுமாய் கூட ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசப்பா வந்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளும் ஆழமான சத்தியமுள்ள வார்த்தைகளாக இருக்குது. அதில் வந்து தாகமாய் இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை பற்றி நம்ம பார்ப்போம். யோவான் 19:28 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்? ஆமென். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
அப்போ இது சாதாரணமான தாகம் அப்படின்னு சொன்னால் சும்மா சொல்லியிருக்கலாம், நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வேத வாக்கியம் நிறைவேற தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு ஆழ்ந்த சத்தியம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரீரத்தில் ஏற்படக்கூடிய தாகம் எப்படிப்பட்ட தாகம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம். அதனால வேதத்திலே நம்ம பார்த்தோம்னா ஆகார் வனாந்திரத்தில் தன்னுடைய பிள்ளைக்காக எப்படி தன்னுடைய பிள்ளையினுடைய தாகத்துக்காக எப்படி கதறினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகையில் அவங்களுடைய தாகத்துக்காக எப்படி மோசையோட வாதாடினாங்க நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ அவங்களுக்கு தாகத்தை தீர்த்த நம்மளுடைய பரமபிதா ஏன் தன்னுடைய ஒரே குமாரனுடைய தாகத்தை தீர்க்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக அவரால் முடியும். இது சரீரத்தில் ஏற்படக்கூடிய தாகத்தை பற்றி அவர் இன்னைக்கு சொல்லலை. அப்போ அவர் எந்த தாகத்தை குறித்து அவர் பேசினாருன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ மத்தேயு 27:48 ஒருத்தர் வாசிக்கலாம். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, உலகத்தரமாக யாராவது தாகமாக இருக்கிறேன்னு சொன்னது போல் ஏசப்பாவும் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், ஓடி போய் கடற்காலனை எடுத்து காடியில் தோய்த்து ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தாங்களாம். அப்போ இதே போல தான் மார்க்லேயும் பார்க்குறோம். 15:23 ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இது அவருக்கு சரீரத்தில் ஏற்பட்ட தாகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி குடிச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கு சரீரத்தில் ஏற்பட்ட தாகம் இல்லவே கிடையாது. அப்போ இயேசு எந்த தாகத்தினால அவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதனால தான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கொல்கத்தா மலைக்கு அவர் சிலுவையில் அறையும்படியாக அப்போ ஜனங்கள் எல்லாம் கூட்டு போகிறாங்க. அப்போ போர் சேவர்கள்லாம் கூட்டு போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கக்குள்ள வழியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் அவர் பார்க்கக்குள்ள அவர் உள்ளத்தில் ஒரு தாகம் ஏற்பட்டுச்சு. அதுதான் ஒரு ஆத்ம தாகம். இவ்வளவு நாள் உங்க கூட இருந்து நான் அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சேனே அப்படின்னு அதை பார்த்தும் ஜனங்கள் ஒரு உணர்வடையலை அப்படின்னு அப்போ அவருக்குள்ள ஒரு தாகம் ஏற்பட்டுச்சு. அதுதான் அந்த ஆத்ம தாகத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 6:34 இயேசு எப்படிப்பட்டவரா ஆத்ம தாகத்தை நமக்கு வெளிப்படுத்தினாருன்றத நம்ம மார்க் 6:34 நம்ம பார்ப்போம். அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க என்று அவங்க மேல் என்ன பண்ணுறாரு, மனதுருகிறாரு. இந்த மனதுருக்கம் தாங்க ஆத்ம தாகத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அதே போல் லூக்காலையும் நம்ம பார்க்கலாம். லூக்கா 23:28 இதில் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார்ல, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்மளை போல இருக்கிற நம்மளை மாதிரி இருக்கிற ஒவ்வொருவங்களுக்காகவும் நம்ம பிள்ளைகளை போல இருக்கிற ஒவ்வொருவங்களுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொன்னால் இதனுடைய அர்த்தம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு அர்த்தம். அவங்களுக்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபிச்சு கர்த்தருடைய ஆத்ம பாரத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகள் மத்தியிலையும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா ஆத்ம தாகம் இருக்கிறவராக இருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன்ப்பா, நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன், எனக்கு என்ன பலன் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு கேட்குறாரு. தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு அது என்ன பலன் அப்படின்னு சொன்னால்
ஆத்ம பலன், ஆத்ம தாகத்தை தான் அவர் பலன் சொல்றாரு. எசையா 53:11 நம்ம பார்க்கக்குள்ள ஒருத்தர் வாசிங்க. ம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அப்ப அவர் பட்ட பாடுகளுக்கு எல்லாமே பிதா என்ன சொல்லி அனுப்பியிருப்பார்னா, நீ போய் உன் ரத்தத்தை நீ கொடுத்து சிந்தப்பட்ட உன்னுடைய ரத்தத்தினால அநேக ஜனங்கள் மீட்கப்படுவாங்க, அநேக ஜனங்களை நான் உனக்கு கொள்ளை பொருளா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் எசையா 53 தன் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அப்ப அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நம்ம இந்த பாடுபட்டதுக்கு கர்த்தர் நமக்கு ஏசப்பா பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு பலனை கொடுப்பாரு, அதுதான் ஆத்துமா அப்படின்னு சொல்லி அவர் திருப்தி ஆகிறாராம். அப்ப இதே போல அவருக்குள்ள இருந்த ஆத்ம பாரம், அவருக்குள்ள ஆத்ம தாகம் நமக்குள்ள இந்த நாட்கள்ல நம்ம காணப்படணும். அப்ப ஏசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்கள்ல அவர் மாத்திரம் போய் ஊழியம் செய்யல, அவங்களோட அந்த சீஷர்கள் எல்லாமே போய் அவங்க கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சவங்களா இருக்காங்க. அதே போல நம்ம பிதாவின் சித்தத்தை ஏசப்பா எப்படி நிறைவேற்ற வந்தாரோ அவருடைய சித்தத்தை நம்ம எப்படி நிறைவேற்றணுமோ இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதே நாள் இன்றைய நாட்களில் அவருக்குள்ளே இருந்த ஆத்ம தாகம் நமக்குள்ளே இருக்கணும். அதுக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படணும். இப்போ நம்ம இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம்ல, யாரோ நமக்கு சுவிசேஷம் சொல்லி யாரோ நமக்கு கர்த்தரை பற்றி சொன்னனால தானே நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம். அப்போ யாருமே நமக்கு சொல்லாமல் இருந்திருந்தா நம்ம எப்படியோ போயிருந்திருப்போம், எங்கேயோ இருந்திருப்போம், கண் காணாமல் போயிருந்திருப்போம். அதனால் அவருடைய ஆத்ம பாரம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம்ல, அதே போல் நம்மளும் மற்றவங்களை இங்கே கொண்டு உட்கார வைக்கணும்ன்ற அந்த ஒரு பாரம் நமக்குள்ள இன்றைய நாளில் காணப்படணும். அதே போல் நான் ஒரு சாட்சி சொல்கிறேன், சாட்சி கிடையாது, ஒரு இந்த ஆத்மா தாகத்தை குறித்து எனக்குள்ள அதிகமாக இருக்கும். நான் யார்கிட்ட சொல்லணுன்னா எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா ஏசப்பா அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் ஒரு சித்தம் உண்டு. அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, அம்மா அப்பாட்டே நம்ம சொல்லலை அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மா நார்மலாலாம் பேச மாட்டேன். அவங்க பரம்பரை ஆர்சினால என்கிட்ட விதண்டாவாதத்துக்கு ரொம்ப பேசுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வியாதி அப்படி சொல்லி என்கிட்ட புலம்பக்குள்ள நான் அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்போ நான் சொல்லுவேன், பைபிள் அப்படி போட்டிருக்கா, நீ பைபிள் படிமா, எங்கள் பைபிள் தான் நீ பொய்ன்னு சொல்கிற, ஆனால் உன் பைபிளை நீ பாரு, இதெல்லாம் இருக்கும் பாரு, நீ வாசிச்சுட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேசுவேன் அம்மா கிட்ட. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், இப்படியே பேசிட்டு இருக்கக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அம்மா அங்கிட்டு கத்த, நான் இங்கிட்டு பேச, அப்படி இருக்கவும் அப்பா என்ன நினச்சிட்டாருன்னு தெரியல, ஃபோனை டக்குன்னு பிடுங்கிட்டு என்னம்மா இப்படி மா போட்டு கூட பேசல, எங்கே பாரு, எதா இருந்தாலும் நீ அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறியா, நல்லா இருக்கம்மா, சாப்பிட்டம்மா, வச்சம்மா, இதை மட்டும் பேசு, அன்னாசியம்மா ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டோன்னே எனக்கு அப்படியே நான் ஒடிஞ்சு போயிட்டேன். என்னடா அம்மா அப்பாவே நம்மளுடைய வார்த்தையை கேட்கலையே, நம்ம எப்படி புறஜாதின மத்தியில் போய் நம்ம ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும், ஆத்மாக்களை எப்படி ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ரொம்ப ஒரு உடஞ்சி போயிட்டேன். அப்போ நான் இவர்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன், இப்படி சொல்லிட்டாங்கங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலன்னு. இவர் சொல்லிட்டாரு, வேணாம் நீ சொல்லாத, இனி அவங்க அப்படி பேசுகிறாங்களே, நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்குறேன், நான் ஏன் ஏசப்பா நீ அழைச்சிங்க, என் வார்த்தைக்கு என் அம்மா அப்பாவே மதிப்பு கொடுக்கலன்னா நான் மற்றவங்கள்ட்ட போய் எப்படி சொல்லுவேன், ஏன்ட்டு நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போ ஏசப்பா ஒரு வார்த்தை என்கிட்ட போட்டார், நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த வார்த்தை வரவும் என்னால் முடியவே இல்லை. அப்போ வேறு யாராலும் அதை செய்ய முடியாது, என்னால் தான் செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. இன்றைய நாளில் அவர் எவ்வளோ நம்ம சொல்லி இது பண்ணாலும், நம்ம அவருடைய அழைப்பையோ அவருடைய என்ன நோக்கத்துக்காக நம்ம தெரிந்து கொண்டாரோ அதை நம்ம அலட்சியப்படுத்தினாலோ, இன்றைய நாட்களில் கர்த்தருக்குள்ளே நம்ம ஒரு தீர்மானத்தை பண்ணுவோம். என்ன நீங்கள் நம்பிக்கையை நீங்கள் என்னை அழைச்சிருக்கீங்க ஏசப்பா, நீங்கள் உங்கள் ஊழியத்தை நான் செய்வேன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையை என்னை அழைச்சிருக்கீங்க, அதனால் இந்த அழைப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த அழைப்பில் நான் நிலைநிற்க பண்ணுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அப்போ
இன்றைய நாளில் வந்து நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆத்மா எப்படி ஆதாயம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கொண்டு போய் பேசினாலாம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியவே புரியாது. எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன், நான் தாம்மா உனக்கு சாட்சி, வேறு சாட்சிலாம் யாருமே இல்லை, நான் தான் உனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ வசனத்தை கொண்டு பேசினாலும் அவங்க பைபிளில் இருந்து ஒன்று எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம சுவிசேஷம் சொல்லணும், கர்த்தருக்கு கெஞ்சி ஆத்மா ஆதாயம் செய்யணும்னா கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகளை செஞ்சாரோ அதை மற்றவங்களுக்கு சொன்னால் போதும். அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்குற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோ தூரம் நான் திட்டுனாலும் நான் எங்கள் அம்மாட்ட இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்ன வரைக்கும் அவங்க புலம்பிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், ஏசப்பா நல்லவருமா, அவரை மட்டும் பிடிச்சிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான். அதனால் நம்ம இன்றைய நாளில் கர்த்தர் நமக்கு என்ன அற்புதம் செஞ்சாரோ, நன்மை செஞ்சாரோ அதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி மற்றவங்கள ஆத்மா ஆதாயம் பண்ணாலே போதும். இது வந்து மற்றவங்களுக்கு வேணா இது ஈஸ்டர் பண்டிகையாக இருக்கலாம், ஆனால் நமக்கு இது ஈஸ்டர் கொண்டாடப்பட வேண்டிய காலம் இல்லை, அது ஆத்மாக்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் இன்றைய நாளில் நமக்குள்ள ஒரு தீர்மானம் கர்த்தருக்கென்று நானும் ஆத்மா ஆதாயம் செய்வேன், கர்த்தருக்கென்று நானும் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணக்குள்ள கர்த்தர் நம்மளோடு இருந்து அநேக காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you, sister. பரிசுத்த ஸ்தலத்தில் தொங்கின மூடி நின்ற திரைச்சீலையும் மேலே துவங்கி ரெண்டாக கிழிய எல்லாம் முடிந்ததென்றார். ஆமென். இயேசுவானவர் சிலுவையில் பேசின 6ஆம் வார்த்தை முடிந்தது. இந்த வார்த்தையை பேசும்படியாய் டெஹிலாவை அழைக்கிறேன். டெஹிலா 6ஆம் வார்த்தையை பேசும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்பிக்கை உள்ளவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஆமென். 6வது வார்த்தை, ஒரு விசை தலையை தாழ்த்தி தேவன் நம்மோடு பேசும்படியாக. ஸ்தோத்திரம் பிதாவே, இயேசுவே, இந்த 6ஆம் வார்த்தையை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா இதை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே ஏசப்பா நான் சொல்கிறேன் ஏசப்பா, நீர் எங்களோடு இடைப்படுவீராக, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் இந்த 5 வார்த்தைகளும் தேவன் இயேசு மற்றவர்களுக்காக தனக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையாக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த 6வது வார்த்தை ஒரு வெற்றி உள்ள வார்த்தையாக, ஐயோ நான் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டனே போச்சு அப்படின்னு அவர் சொல்லலை. நான் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நான் எல்லாவற்றையும் முடித்துட்டேன் அப்படின்னு ஒரு வெற்றி உள்ள வார்த்தையாக இதில் சொல்லியிருக்கார். விக்ட்ரி ஆஃப் வேர்ட் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. இந்த 6ஆம் நாளில் தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். இந்த 6ஆம் நாளில் மனிதனை உண்டாக்கின அந்த மனிதனை பார்த்து தான் இந்த 6ஆம் வார்த்தையாக, மனுஷனே நீ பட்ட சாபத்துக்கு, நீ படுகிற அந்த பாவம் அக்கிரமங்கள் இது எல்லாவற்றுக்காக தான் நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடித்தேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த காரியத்தில் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் முடிந்தது அப்படின்னு இந்த வார்த்தை கிரேக்க பாஷையில் டெட்லஸ்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் முடிந்ததுன்னா அதுக்கு டெட்லஸ்டியா என்று அர்த்தமா. அதோட அர்த்தம் என்னன்னா, இங்கிலீஷில் ஒர்க் இஸ் கம்ப்ளீட், எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி ஒன்றுமே இல்லை முடிக்கிறதுக்கு அப்படின்னு உள்ள வார்த்தை தான் இந்த டெட்லஸ்டியா அப்படின்னு உள்ளதுக்கு அர்த்தம். இந்த வார்த்தை எதற்காக சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு நாட்டில் ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா அதுக்கு டெட்லஸ்டியா, யுத்தம் முடிஞ்சிச்சு, போர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
இன்னொன்று ஓவியன், தனக்கு ஒரு ஓவியன் வரைகிறப்ப இதை வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்கிறப்ப அதை நல்லா நீட்டாக வரைஞ்சிட்டு இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டெட்லஸ்டியான்னு எழுதி கொடுத்து முடிச்சு அந்த ஓவியத்தை கொடுப்பாங்களாம். இன்னொன்று வியாபாரக்காரங்க, அந்த காலத்தில் கிரேக்கர்கள் தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இந்த வியாபாரக்காரங்க ஒரு பொருளை வாங்கி நமக்குள்ள டீல் எல்லாமே, காசு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு உள்ள வார்த்தைக்காக இந்த டெட்லஸ்டியா அப்படின்னு எல்லாம் முடிந்தது அப்படின்னு இந்த வார்த்தையை கிரேக்கர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ஏசப்பா இந்த ஊழியத்தை 30 வயதுலேருந்து 33.5 வருடம் வரைக்கும் இந்த ஊழியத்தை செஞ்சுருக்காரு. ஆனால் நம்ம பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியிருக்காரு. ஆனால் நம்ம இந்த வயசில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோமா என்கிற கேள்விக்குறி எனக்கும் இருக்குது, கேட்குற எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பிதாவின் சித்தத்தில் அநேக பாடுகள், சித்தம் அப்படின்னு வந்துருச்சுனாலே பாடுகள் மத்தியில் கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த எல்லாம் முடிந்தது அப்படின்னு உள்ள காரியத்தில் 5 காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதில் முதலாவதாக பிதாவின் சித்தம் செய்து முடித்தார். யோவான் 4:34 நான் வாசிக்க வேண்டாம். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வது என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு ஏசு அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா போஜனம்னா ஒரு மனுஷங்க போஜனம் இல்லாமல் கண்டிப்பாக இருப்பாங்களா? ஒரு நாளாவது சாப்பிடாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு நாள் எல்லா மனுஷங்களும் ஒரு நேரமாவது சாப்பாடு எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா ஆண்டவர் போஜனம் எடுத்திருக்கிறார். அப்போ அவர் தினமும் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்திருக்கிறாரு. பிதாவின் சித்தம் என்ன? மத்தேயு 18:14 ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு வசனத்தில் யோவான் 3:16 ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தம், என்னுடைய ஏசப்பாவோட சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை மனுஷங்க பேசுகிற அதை கேட்டு அதில் நம்ம சந்தோஷப்பட்டு நல்லா வாழ்கிறோமா அப்படின்னு உள்ள இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம டே டு லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவரோடு தினமும் பேசினா மட்டுமே தான் தேவனுடைய சித்தத்தை கண்டிப்பாக அறிய முடியும் என்பதை இதில் விளங்குகிறது. இன்னொன்று, அதுக்கு நான் பெர்ஃபெக்ட் அப்படிலாம் இல்லை. நானுமே தேவனுடைய சித்தத்தை என்னால் அறிய முடியலை அப்படின்னா நான் கேட்பேன், ஏசப்பா என்னால் உம்முடைய சித்தத்தை அறிய முடியலை, எனக்கும் உம்முடைய சித்தத்தை அறிய எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதுபோல் நீங்களும் அப்படி உம்முடைய தேவனுடைய சித்தத்தை அறிய முடியவில்லை என்ற சூழ்நிலையில் தேவனிடத்தில் அந்த கிருபையை கேட்போம். இரண்டாவதாக கிரயம் செலுத்தி முடித்தார். 1 பேதுரு 1:19 கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்கு விலை கிரயமாக கொடுத்தார். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லியிருக்கிற. இந்த கிரயம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல. கிரயம்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இதில் கேட்டிருந்தேன். அதில் எப்படின்னா ஒரு நகைக்கடையில் போய் நம்ம ஒரு ஜுவல்ஸ் அடகு வைக்கும்போது அந்த ஜுவல்ஸை கொடுத்து நம்மளுடைய மொத்த காசையுமே நம்ம வாங்கிக்கிறோம். அதை கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த நகைக்க யாருக்கு சொந்தமாகுது? அந்த கடைக்காரருக்கு தான் சொந்தமாகுது. ஆனால் இயேசுவோ அப்படி இல்லை. நம்முடைய மொத்த இரத்தத்தையும் விலை கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டெடுத்துக்கிறார் அப்படின்னு உள்ள காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். இதனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தியிருக்காங்க, பிரதான ஆசாரியர்கள் பலி செலுத்தியிருக்காங்க. அந்த பலி செலுத்துவதனால பாவம் மூடப்பட்டதை தவிர பாவம் முழுமையாக நிரந்தரமாக மன்னிக்கப்பட்டதா என்பது அது தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்தின தன்னுடைய சொந்த இரத்தத்தினால மாத்திரம்தான் அது நிரந்தரமாக நித்தியமாக நம்ம மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மூன்றாவதாக மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். லேவியராகமும் 16:32 பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்கிறார். அதே மாதிரி தான் இந்த பலி செலுத்துகிற காரியங்களை குறித்து நான் பார்த்துருக்குறோம். இன்னொன்று, இந்த மீட்பின் திட்டத்தில் இயேசு தானாக சுயமாக இந்த உலகத்துக்கு வரல. கலாத்தியர் 4:5 சொல்லப்பட்டது படி காலம் நிறைவேறின பின்பு தேவன் தன் குமாரனை
சாபம் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து நீக்கும்படியாக அவரை தன்னுடைய குமாரனை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். 4வதாக வேத வாக்கியத்தை நிறைவேற்றி முடித்தார். அதற்காக ஏசாயா 53:5 இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்கிற வேத வாக்கியத்தை நிறைவேற்றிருக்கிறார். அப்புறம் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒருவர் மேலே விழப்பண்ணினார் என்கிற வேத வாக்கியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி வேத வாக்கியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இதில் இந்த காரியத்தில் வேத வாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வேதாகமத்தில் நம்ம கை கொண்டு இருக்கிறோமா, கை கொண்டு நடக்கிறோமா என்கிறதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். 5வதாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். உபாகமம் 28:1-48 பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு சாபம், இந்த மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பிதாவானவர் அதை பார்த்து இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவங்க யாருமே கிடையாது, அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவங்க யாருமே கிடையாது, இதை சரி பண்ணுறதுக்கு நம்முடைய ஒரே பேரான குமாரனால் மட்டுமே தான் முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் அறையப்பட்டு நிறைவேற்றி முடித்தார். இன்னொரு விஷயம் எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் பைபிள் ரீடிங் ஒரு லிமிட் வச்சுருப்போம். கண்டிப்பாக இதுலேருந்து இது வரைக்கும் தான் நான் படித்து முடிக்கணும். ப்ரேயர் இதுலேருந்து 1 hour தான் நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்போம். ஆனால் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், எப்பயுமே பைபிள் படிக்கிறதுல ப்ரேயரில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரவே கூடாது. ஆண்டவர் முடிச்சிட்டார். அவர் எப்படி முடித்தார்னா, பிதாவின் சித்தம் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஒரு வெற்றியுள்ள வார்த்தையாக சொல்லியிருக்கார். அது மாதிரி நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாய், மனுஷங்க நம்ம படிக்கிற பாடுகள் மத்தியில் எல்லாம் முடிஞ்சு, இவன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுத்துருக்கிறார்? இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த பாடுகளின் மத்தியிலும் அவள் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி எல்லாவற்றையும் முடித்தாள் அப்படின்னு என்று சொல்லும்படியாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அதற்கு கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிய பண்ணிருக்கிறீர்களா? பிதா இயேசு கிறிஸ்து ஆவியிலே மாம்சத்தின்படி பிறந்து ஆவியிலே ஆரம்பம் பண்ணி ஆவியிலே முடித்து விட்டார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் மாம்சத்தின்படி ஆரம்பிச்சிருக்கலாம் ஒருவேளை, ஆனால் ஆவியினால் ஆரம்பித்து நம்முடைய முடிவு ஆவியினால் முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையையும் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக நாம் அர்ப்பணிக்கும் விதமாக இந்த ஒரு பாடலை மாத்திரம் நான் பாடுகிறேன். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக.
ஹல்லேலூயா. தேங்க்யூ டெஹிலா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலுவை பாட்டு, அதுவும் ரொம்ப பிடிச்ச ஸ்டான்ஸா. நமக்கு என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் சிலுவையை விட மேன்மையான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நான் பெற்ற கல்வியோ, நான் பெற்ற செல்வமோ, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையோ, இது எல்லாத்தையும் விட மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை தெரிந்திருக்கிறத குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். சிலுவையை தவிர மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னது யார் தெரியுமா? கரெக்டு, சொல்லுங்க. பவுல் படிக்காத படிப்பா, பவுலுக்கு இல்லாத செல்வமா? வரலாற்று குறிப்புகளெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு சரியாக தெரில, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பவுலுடைய அப்பா வந்து பெரிய கப்பல், அதாவது கப்பல் தயாரிக்கிற அதுக்கு ஓனர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நல்ல கல்வி கற்றவர், சரியா? எல்லாமே இருந்தும் பவுல் சொன்னார், நான் எதை குறித்து வெட்கப்படேன்? சிலுவையை குறித்து வெட்கப்படேன்னு சொன்னார். ஆமென். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் மேன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் ஆவியை உம் கையில் ஒப்படைத்தே என்று நம் இயேசு தலையை சாய்த்து தம் ஜீவனையும் விட்டார். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற எட்வர்ட் பிரதர் வந்து சிலுவையிலே இயேசு மொழிந்த 7ஆம் வார்த்தை, இறுதி வார்த்தை, என் தேவனே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்கிற வார்த்தையை பேசுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் தேவன் அவருடைய வார்த்தையை பேசும்படியாய் தந்த கிருபைக்காய் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். முதலாவதாக தேவனுடைய சிலுவை பாடுகள். ஹல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது. இங்கே கூடியிருக்கிற நமக்கும் வெளியில் உள்ளவர்களுக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அடிக்கப்பட்டார் என்ற சில வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டு அவருடைய ஆவியை அவர் ஏன் ஒப்பு கொடுத்தார் என்று சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவன் அவரை நொறுக்குவதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அடித்த விதங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவர் மிகவும் கொடூரமாய் அடிக்கப்பட்ட நம்ம அப்படியே லேசாக அப்படியே வாசித்து விட்டு போயிடுறோம். 53வது சங்கீதத்தை அப்படியே வாசித்துட்டு நம்ம அப்படியே போயிடுறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை அடிக்கும் பொழுது ஆண்டவருடைய சிலுவை, அந்த நுகத்தடியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய எடை 57 கிலோவாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். டோட்டல் சிலுவையினுடைய அந்த சுமையானது, பாரம், எடை எவ்வளவு என்றால் குறைந்தது 100 கிலோவுக்கு மேலாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கைகளிலும் கால்களிலும் அறையப்பட்ட அந்த ஆணியினுடைய அளவு 8 முதல் 9 அங்குலம் உள்ளதாய் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். வேத ஆராய்ச்சியில நம்ம பார்க்கும்போது இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிரசில் முற்கிரீடம் சூடப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த முற்கிரீடத்தின் பெயர், அந்த முள்ளின் பெயர் பெனாஸ்டிக் என்று சொல்லப்படுகிறது. அந்த முள் 100 தேள் கொட்டினால் எப்படி விஷமோ அதற்கு சமமான ஒரு முட்களாய் அது காணப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கிரீடத்திற்கு இடையிலே, அந்த முட்கிரீடத்துக்கு இடையிலே எலும்பு துண்டுகளை வைத்து ஆண்டவருடைய தலைகளை வைத்து அழுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு போர்ச்சவர்கள் எல்லாரும், அங்கு கூடியிருந்த எல்லாரும் வந்து ஆண்டவருடைய சரீரத்தை அவர்கள் அடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தொழுமரத்திலே ஆண்டவரை நம்மெல்லாம் பார்க்கிறோம், ஏதோ அந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு துண்டை கட்டி ஆண்டவரை அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். தொழுமரத்திலே ஆண்டவரை கட்டி அவரை என்ன செய்தார்கள் என்றால் அப்படியே நிர்வாணமாக கட்டி ஆண்டவரை அவர்கள் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 600க்கும் மேற்பட்ட போர்ச்சவர்கள் அடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அவர்கள் எவ்வளவு பாடுகளை அனுபவித்திருப்பார்கள். இந்த நாளிலே நாம் அவர் அந்த பாடுகளை அனுபவித்த நிமித்தமாக தான் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சரீரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா
தூண்டில் முல்லை போல. சங்கீதம் 22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏறு உழுவதை போல அவரை உழுதார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு பாடுகள் அவர்களை பட்ட ஆண்டவர் நமக்காக அவர் பட்டதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு கர்த்தருடைய வசனம் இங்கு சொல்லுகிறது. இங்கு வாசிக்கும் போது இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், என் ஆவியை உம்முடைய கரத்தில் நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் 13-14 மாத்திரம் நீங்கள் வாசியுங்க. ஏசாயா 13-14. அல்லேலூயா. ஏசாயா 53:10. ஆமென். அல்லேலூயா. யார் தான் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தது? கர்த்தர் தான் அவரை ஒரு நொறுக்க சுத்தமாக அங்கு ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக ஆண்டவர் அவராகவே இந்த பூமியில் இறங்கி வந்தார் என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-7 நீங்கள் வாசிக்கும் போது யார் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு தேவனாகிய கர்த்தர் அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தாராம். ஹல்லேலூயா. வாசிப்போமா? பிலிப்பியர் 2:6-7 நீங்கள் வாசிக்கும் போது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. யார் வந்தது இந்த பூமிக்கு? பிதாவாகிய தேவனே குமாரனுடைய சாயலில் வந்தார் என்று இங்கு வேதம் சொல்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் அவரே என்ன பண்ணாரு? மனுஷனை உண்டாக்கினதற்காக. ஆதியாகமம் 6:6 நீங்கள் வாசிக்கும் போது மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக தேவன் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டார். ஏனென்றால் அவருடைய அக்கிரமங்கள் தேவனுடைய பார்வையில் எட்டினபடினாலே அந்த தேவனாகிய கர்த்தரே அவர் உண்டாக்கின ஜனங்களுக்காக அவரே இந்த உலகத்திலே பரிகாரியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இங்கு அவர் மனுஷ சாயலானார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் அவருடைய ஆவி அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும்? அவர் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், லூக்கா 23:46 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, 1:35 வாசிங்க. லூக்கா 1:35. லூக்கா 1. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஏன் இந்த இடத்துல அவர் சொல்லும்போது பிதாவே ஆவியை கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்னா, அவருக்குள்ளாக அந்த ஆவியை கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதாங்க தெளிவா சொல்றாரு பாருங்க. தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவியை கன்னி மரியாளுடைய வயிற்றிலே தேவனாகிய கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியை தான் இவர் கடைசி நாட்களிலே தேவன் ஆண்டவர் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் இங்கு சொல்லும்போது, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் மற்ற மனுஷன் அவருடைய உயிரை எடுத்து விட்டான் என்று சொல்லவோ, பிசாசு ஆண்டவருடைய உயிரை எடுத்து விட்டான் என்று சொல்லவோ அங்கு எந்த ஒரு இடரிலும் காணப்படாதபடியினாலே ஆண்டவரே நேரடியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 10:15-18 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்றார் பாருங்க. யோவான் 10 அதிகாரம் 15-18 வாசிங்க.
ஆமென், ஆமென், அல்லேலூயா. இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை அவராலே மாத்திரம் தான் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லும்போது அவர் சொல்றார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை எடுத்துக்கொள்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இயேசுவானவர் இப்படி சொல்லி அவருடைய ஆவியை பிதாவினிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 31:5 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 31:5. 35:1 அல்லேலூயா. இங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவருடைய கையில் ஆண்டவருடைய அந்த ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன், ஏனென்றால் பிதாவின் சித்தம் முழுவதையும் அவர் இந்த பூமியிலே நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சுயமாக எந்த ஒரு காரியத்தை இந்த பூமியில் அவர் செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்போ நம்ம பார்த்த அந்த 6 காரியங்களிலும் பார்க்கும்போது அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக, அல்லேலூயா, அவருடைய சித்தத்தின்படி செய்து ஒரு காரியத்தில் அவர் தவறி போகாதபடி அவர் செய்தபடினாலே தான் இங்கு ஆண்டவருடைய வசனத்தில் அவர் தெளிவாய் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியவரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அல்லேலூயா. ஆமாம், எந்த ஒரு மனுஷனும் அவருடைய உயிரை எடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்து அவர் பாதாளத்தில் போய் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவராய் தான் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே வேத வசனத்தில் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி நம்ம ஜீவிக்கும்போது கர்த்தர் நாமும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் நாம் மரிக்கும்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்முடைய உயிர் அவரிடத்தில் போய் சேர வேண்டும். அல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். இங்கு யோவான் 14:1-3 நீங்கள் வாசிக்கும்போது, யோவான் 14:1-3. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இதை ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொல்லப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் கலங்கினவர்களாய் காணப்பட்டார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போதுதான் ஆண்டவர் சீசர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்ப அவர்களிடத்தில் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் மரித்து உயிரோடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போகாமல் இருந்தால் நமக்கென்று ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் வந்து நிற்கும்போது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அவருடைய ஆவியை ஆண்டவருடைய பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வார்த்தைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ பிரதர். இது நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜெபமாக இருக்கணும். ஆமென். எங்களை நடத்தின எங்கள் ஊழியக்காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அடிக்கடி நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம், என் ஆசையெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நான் மரிக்கும்போது நல்ல சுய நினைவோடு மரிக்கணும் ஆண்டவரே. எப்படி? ஏன்னா நிறைய பேர் படுக்கையிலே என்ன செஞ்சிருவாங்க, மரிச்சு போயிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து கோமால இருந்து சாவாங்க, திடீர்னு விபத்தில் சாவாங்க, இப்படி தானே? அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன் எப்படி அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் நல்ல ஞாபகத்தோடு என்ன செய்யணும்,
மறிக்கணும். ஏன் அப்படின்னா, நான் மறிக்கும் போது என் ஆவியை உங்ககிட்ட ஒப்படைக்கணும் ஆண்டவரே, அதுக்குள்ள நேரத்தை நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே யோசிச்சு பார்த்தா எவ்வளோ ஆழமான ஜெபம் இல்லையா? ஆமே. நம்ம எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்கிறோம், எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம், எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், இது முக்கியம் இல்லை. நம்ம எங்க போய் சேரணும், எங்க போய் சேரணும்? ஆமா, நேற்றைய தினத்துல ஒரு இந்து சகோதரர் ஒரு கொஸ்டின் கேட்டார். நேற்றுக்கா 2-3 நாளைக்கு அதுக்கு முந்தின நாள் எனக்கு ஞாபகம் இல்லை. நியூட்டன் பிரதர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தார். அவர் வந்து கேட்டார், கிறிஸ்தவங்கெல்லாம் சொல்றாங்க கிறிஸ்தவங்களா இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி கேட்குறாங்க, அது உண்மையா ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ பாஸ்டர் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்க, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. என் சர்டிஃபிகேட்ல நான் ரிலீஜியன் கிறிஸ்டியன் அப்படின்னு பேர் வாங்கினதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஆமே, ஹல்லேலூயா. என் பேர் மரியதாஸ், என் பேர் ஏசுதாஸ், என் பேர் ஷாரன், இப்படி இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஆமே, நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால கூட பரலோகத்துக்கு போக மாட்டேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்ன செய்வான், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டோம். ஆண்டவரே, நாங்க அந்நிய பாஷையா பேசணுமே வாயை திறந்தா அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்வார், நான் உங்களை அறியேன். ஆண்டவரே, நான் எத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஹூ ஆர் யூ அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நான் எத்தனை பேரை மறித்தவங்களை எழுப்பி இருக்கேன் தெரியுமா ஆண்டவரே, யாருப்பா அப்படின்னு கேட்பார். ஆமே, அவருடைய சித்தத்தின் பாடி வாழ நம்ம பிரயாசப்படணும். ஆமே, எப்படி நம்ம தெகில சொன்னது மாதிரி தான் இல்லையா, எப்படி அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், ரொம்ப ஈஸி. எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமே, ஆமே. இப்போ என்னை பத்தி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு வருஷமா போக 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 உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிடும். ஆமே, அப்படிதானே? உங்களை பத்தி யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, உங்க கூட யார் நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் யாரு, அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரியும். பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய ஜெபமே எப்படியா மாறி போச்சு, ஆண்டவரே நான் கை வச்சா வியாதி சுகமாயிரணும், நான் கை வச்சா அற்புதம் நடக்கணும், அது எதுக்கு, நான் என்னை நிரூபிக்க. இப்படிதான் நம்முடைய ஜெபம் இருக்கிறதே தவிர, இன்க்ளூடிங் ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், எல்லாருடைய ஜெபமும் இப்படிதான் இருக்கே தவிர, ஆண்டவரே நான் இன்னும் உங்களை அறியணும், கேட்கிறோமா, இன்னும் உங்களை நான் நெருங்கணும், இன்னும் நான் உங்களை டேஸ்ட் பண்ணணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபம் அதுதான். இந்த வாரத்துல கூட நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க, எத்தனை பேர் பாத்தீங்க? டேவிட் சாம் பாஸ்டர் அவங்க சொன்ன ஒரு சாட்சியை நான் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்காக நான் ஒரே ஒரு தடவை அதை சொல்லிடுறேன். எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு 4 வருஷம் கழிச்சுதான் ஒரு பையன் பிறந்தான், ஐசக் இல்லையா? ஐசக்காக ரொம்ப ஜெபிச்சு அவன் பிறந்த குழந்தை. அவன் 6 மாசம் ஆனோடனே டேவிட் சாம் பாஸ்டர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, எதிர்பார்த்துட்டே இருந்தாங்களாம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, என் பையன் எப்போ அப்பான்னு கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்களாம். பையன் கொஞ்சம் கொஞ்சமா மழலை பேச்சு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் எல்லாமே சொல்லுவானா, அல்லேலூயா சொல்லுவான், அம்மா சொல்லுவான், பாட்டிக்கு பாப்பின்னு கூட சொல்லுவானா. ஆனா அப்பா மட்டும் என்ன செய்ய மாட்டான், சொல்லவே மாட்டானா. இவர் பிடிச்சி உட்கார வச்சு, டே அம்மா சொல்றல்ல, அந்த இம்மாவை எடுத்துட்டு இப்பா மட்டும் தான் போடணும். ரொம்ப ஏன்னா பெரியப்பா சித்தப்பா கூட சொல்லிடுவான், அப்பா சொல்ல மாட்டான். அப்பா சொல்ல சொன்னா அம்மான்னு சொல்லுவான். ஸோ இவருக்கு அது ரொம்ப பெரிய விசனமா இருந்திருக்கு. 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் என்ன சொல்லல, அப்பா சொல்லவே இல்லை. எல்லா வார்த்தையும் சொல்லுவான், அப்பா மட்டும் வாயில வரவே செய்யாது. ஒரு நாள் இவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அங்க போய் வர்ஷிப் நடத்தும் போது, அப்பா அப்பா மகனா மகனா அப்பா
அப்பா இந்த பாட்டை பாடி அன்னைக்கு ஆண்டவர் பயங்கரமாக கிரியை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல உள்ள ஆடியோவை இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அவருடைய பெட்ரூமில் இந்த ஆடியோவை ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு இவர் ஐசக் பாஸ்டர் அப்புறம் ஜான்சாம் பாஸ்டரோட பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் உட்கார்ந்து அதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு இவர் கிச்சனுக்கு எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி பெட்ரூமுக்கு வராரு. வரும்போது அந்த ஆடியோவில் இவர் பாடிட்டு இருக்கிறாரு, அப்பா அப்பான்னு சொல்லி பாடிட்டு இருக்கிறாரு. ஒரு கீச்சுக்கு வரலும் கேட்குது, எப்படி அப்பா அப்படின்னு பாடிட்டு இருக்கிறாமா. இவருக்கு ஐயோ ஆடியோவில் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா பெட்டில் உட்கார்ந்து இருக்கிற பையன் பாடிட்டு இருக்கிறான், எப்படி அப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டாராம் சந்தோஷத்தில். முக்கியமாக ஒய்ஃபை கூப்பிட்டாரான். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து சும்மா கலாய்ப்பாங்களாம், எப்படி என் பையனுக்கு என் மேலே தான் பாசம் ஜாஸ்தி, அதனால தான் அவன் யாரை பார்த்தாலும் அம்மான்னு தான் சொல்கிறான், அப்பான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சும்மா வேடிக்கையாக சொல்லுவாங்களாம். அதனால முதல்ல ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து என்ன சொன்னாங்க, பாரு என் புள்ள அப்பா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி. இப்படி அவர் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கும் போதே உள்ளத்துல ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாராம். என்ன அப்படின்னு சொன்னா, உன் பலத்துல பிறக்காத, உன் பிரயாசத்துல பிறக்காத, நான் கிருபையா தந்த உன் பிள்ளை உன்னைய அப்பான்னு சொல்லதுக்கே உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீ என்கிட்ட அப்பா மகன்னு பழகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போதான் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆமாம், பயன்பட ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி ஜெபம் இருக்கும், ஆண்டவரே இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகணும், இன்னைக்கு அந்த கன்வென்ஷனுக்கு போகணும், என்ன வார்த்தை தரீங்க, நான் அங்கே போய் பேசணுமே, இன்னைக்கு அந்த கூட்டத்தில் அற்புதங்களை செய்யணுமே, இன்னைக்கு உங்கள் வார்த்தை எல்லாரையும் டச் பண்ணணுமே, இப்படி தான் ஜெபங்கள் மாறி இருக்கும் இல்லையா. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாராம், இந்த ஜெபத்தை நான் விரும்பலை, நான் விரும்புகிற ஜெபம் எல்லாம் எப்படி தெரியுமா, நான் உன்கிட்ட பழக விரும்புகிறேன். ஆமே, நான் உன்கிட்ட பழக விரும்புகிறேன், என்கிட்ட மகனா வா, நான் உனக்கு அப்பாவா இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம பாடணும் இல்லையா, மறுபடியும் அந்த சரணத்தை மட்டும் நம்ம பாடி அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். தூரமான புறஜாதி எனக்கு பிள்ளை என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற பிள்ளை என்ற உறவை. ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஸ்தானம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை தெரிஞ்சவங்கன்னு சொல்றதுக்கே என்ன செய்வாங்க, தெரிஞ்சவங்கன்னு சொல்றதுக்கே வெக்கப்படுவாங்க. நம்ம இங்கேருந்து பயங்கரமா பேசிட்டு போவோம், ஏன் அந்த கலெக்டர் இருக்கார்ல அவர் யார் தெரியுமா, எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு ஒன்று விட்ட சித்தப்பாக்க மாமாக்க அப்படி இப்படின்னு நம்ம உறவை சொல்லிட்டு போவோம். அங்க போய் கலெக்டர் என்ன சொல்லுவார், தெரியாத மாதிரியே பிஹேவ் பண்ணுவார் பார்த்தீங்களா. அப்போ நம்மளுக்கு இந்த மனசு வலிக்கும் பாருங்க. அவன் ஆனா ஆண்டவர்கிட்ட எதுவுமே நம்ம கொடுக்காம ஆண்டவரே வாலண்டியரா வந்து நம்மளை பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்படலையா. வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்படாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை அவன் வெறுமனே குட் ஃப்ரைடேக்கு வந்து அழுதுட்டு எந்திரிச்சு போறது இல்லை. அதை நினைக்கணும். அதை நினைக்கும் போதே நம்ம இருதயம் நன்றியால நிறையணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்படாத என் அப்பா எனக்காக இருக்கும்போது இதை விட பெருசு, இதை விட பெரிய ஸ்லாக்கியம் இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றுக்கு சும்மா ஜெபிக்க வந்து ஆவியானவர் எனக்குள்ளேருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய ஆவிக்குரியவர்கள், நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம வாய் முதல்ல சொல்றது என்ன தெரியுமா, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எல்லாரும் இருப்பாங்க, ஆனா என்ன சொல்லுவாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை புரிஞ்சிக்க யாருமே இல்லை, யாருக்குமே ஏன் வழி புரியறதே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டு ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார், உனக்காக உங்களுக்காக
எல்லாத்தையுமே தந்துட்டேன், இனி என்கிட்ட தரதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமே, என் ஜீவனையே தந்துட்டேன், என்னையே உங்களுக்காக தந்துட்டேன். இதை விட இந்த உலகத்தின் உறவுகளும் இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்காத சில விஷயங்களும் பெருசாங்க இந்த அன்புக்கு முன்னாடி. ஆமே, வசனம் அழகா சொல்லுது இல்ல, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்க தராம இருப்பாரு? ஆமே, நம்ம கேட்கறதெல்லாம் அந்த ஃப்ரீ. நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஒரு ப்ராடக்டை வாங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணு எங்க போகும்? 2 ப்ராடக்ட், சரியா? சரி, காம்ப்ளான்லாம் ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்க போறீங்க, சரியா? அதில் சொல்றாங்க, நீங்க இந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட் வாங்கினா இதுக்கு ஒரு டப்பா ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட் வாங்கினா அது மட்டும் தான், ஃப்ரீலாம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம எதங்க வாங்குவோம்? நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்க போறதே எதுக்கு? ஃப்ரீக்காக. கடைக்கார மட்டும் தப்பி தவறி மறந்து அந்த ஃப்ரீயை தராம விட்டா, இதைதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆமே, ஆண்டவர் நம்மளுக்கு இந்த உலகத்துல தர்றது எல்லாமே ஃப்ரீ. ஆண்டவர் கூட உள்ள உறவுல சரியா இருந்துட்டா இதெல்லாம் ஃப்ரீ. ஆனா நம்ம கேட்கறதெல்லாம் எது தெரியுமா? ஆண்டவரே, நீங்களாம் எனக்கு வேண்டாம், ஒரிஜினல்லாம் எனக்கு வேணவே வேணாம், எனக்கு அது ஃப்ரீ இருக்குல்ல அதை மட்டும் கொடுத்துருங்க, அந்த டப்பாவை மட்டும் கொடுத்துருங்க. அது சோப்பு டப்பாவா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஃப்ரீயை மட்டும் தாங்க. இல்ல, நம்ம ஜெபம் மாறணும். ஆமே, அந்த உறவுல ஹல்லேலூயா அவர் விரும்புகிறார். ஆமே, நம்முடைய தகப்பன் விரும்புகிறார், நம்மளை பிள்ளைன்னு சொல்லி உரிமையா கூப்பிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட இந்த நாளில் சிரத்தை எடுத்து, ஆமே, நான் சொன்ன மாதிரியே நான் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. நீங்களாவே வாலண்டியர் பண்ணி ஆண்டவருக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்தீங்க. அவன் கத்துறதை ஆசீர்வதிப்பார். அவன் டெஹிலாவை மட்டும் தான் நான் ஃபோர்ஸ் பண்ணேன். எப்போனா நேற்று நைட்டு தான் சொன்னேன், அதுக்குள்ளாடி அவள் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வந்தா. அவன் எல்லாரையும் கத்துற ஆசீர்வதிப்பார். இனி பேசாதவங்களும் என்ன செய்யணும், அடுத்த வருஷம் பேசணும். எப்பெல்லாம் ஆண்டவரை உயர்த்த, எப்பெல்லாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட நேரம் கிடைக்குதோ, அப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அப்பெல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவரை உயர்த்தணுமே. பேசின எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பெரிய பாராட்டு. எங்களால் இவ்வளோதான் தர முடியும். ஆமென். பரலோகம் அங்கீகரிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். நம்மளுக்கு ஈஸ்டர் சர்வீஸ் சண்டே சர்வீஸாக தான் நடக்கும். 9 மணிலேருந்து 11:30 வரைக்கும் நம்மளுக்கு எப்பயும் உள்ள சண்டே சர்வீஸோடு கூட தான் நடக்கும். எல்லாரும் ஆயத்தமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று ஹல்லேலூயா. எல்லாரும் ஜீசஸ் பேசின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜாஷ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில்
இரத்த வெள்ளம் கோலமிட எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நிந்தனையா ஊரு குலைந்து சென்றனரே ஊரு குலைந்து சென்றனரே. உண்மையாகவே 7 வார்த்தைகளை பேசின உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருப்பாராக. தொடர்ந்து கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுங்க. உங்களோட கர்த்தர் பேசுவார், ஒவ்வொருவரோடும் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை கொண்டு பிதாவே அவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அவர் சிலுவையிலும் அன்பை தான் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்னோடு பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் யார் என்பதை சிலுவையிலே ப்ரூவ் பண்ணார். பக்கத்துல 2 பேரும் கிண்டல் அடிச்சாங்க, ஏய் உன்னை முடிஞ்சா நீ மீட்டுக்கொள் அப்படின்ட்டு. நாங்கள் அத்தாரிட்டியோட சொல்றேன், நான் ஆண்டவரியா இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. வேற யாரும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல நான் மறிச்சாலும் இன்று நீ என்னோட பரதேசில் இருப்பாய் என் மனைவியை பார்த்து சொல்ல முடியாது. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கணவன் மனைவியாக இருந்தாலும் நான் இன்னைக்கு மறிக்கிறேன், இன்று என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று சொல்ல முடியாது. சொல்றதுக்குள்ள அத்தாரிட்டி இருக்கிற நம்ம இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அதை அந்த சிலுவையில் அவர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக இதோ உன் தாய். அவர் பொறுப்பை அங்கே வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மகனாக பொறுப்பற்றவராய் இந்த உலகத்தை விட்டு போகலை. தேவனாக பொறுப்புள்ளதை எல்லாம் செய்து முடித்தார். ஆனால் மகனாகவும் பொறுப்பற்றவராய் போகவில்லை. இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறார். இதுக்கப்புறம் உனக்கு ஒரு மகன் உண்டு. நான் மகன் சொல்லி அழுதுட்டு இருக்க வேண்டாம். அப்பவே சொல்லிட்டார், எனக்காக நீங்க அழ வேண்டாம். அது மாத்திரமல்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை வரும் பொழுது பிதாவோடு இருந்த அந்த உறவு கட்டாகும் போது அவரால் தாங்க முடியல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு எந்த உறவு இருக்கோ இல்லையோ, பிதாவோடு இருக்கிற உறவு மாத்திரம் கட்டாகிற அளவுக்கு நம்ம நிலைமை போய்விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமாரிய ஸ்திரீனிடத்துல போய் தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லும் பொழுது அவ என்ன பண்ண, நீ ஒரு யூதனா இருக்க என்னிடத்துல எப்படி கேட்கறீங்க சொல்லும் பொழுது, நீ யார் என்பதை அறிந்து கொண்டா என்றால் நீ ஏன்ட்ட கேட்ப, நான் கொடுக்கிற தண்ணீரை நீ பருகின என்ன ஆக மாட்ட, உனக்கு தாகமே வராதுன்னு சொல்லும் பொழுது அவன் ஓடி போய் அநேகரை கொண்டு வந்தா. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்குள்ள தாகம் என்னன்னா ஆத்மா தாகம் தான். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தாகம் ஆத்மா தாகம் தான். ஆமென், ஹல்லேலூயா. தாகத்துக்கு தான் கேட்டது என்ன அப்படின்னா, அப்படி இல்ல, தாகத்துக்கு தான் சொல்லும் போது அவர் ஆத்துமாக்களை கேட்டார். அதே போல தாகமா இருக்கிறேன் பிதாவே, இன்னும் ஆத்துமாக்கள் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சிலுவையில நான் வெற்றி சிறந்து முடிக்கும் பொழுது இது பத்தாது. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் தான் எனக்கு முன்பதாக நிற்கிறார்கள். ஆனா என்னோட தாகம் இதா இல்ல, இதற்கு மேலாக அநேகரை உம்மிடத்துல நான் பரலோகத்திற்கு கொண்டு போனுங்கிற தாகம். அதனாலதான் தாகமா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் ஒருவேளை உண்மையாகவே ஃப்ளஷ்ல தாகமா இருந்திருந்தாருன்னா ஒரு சொட்டாவது வாயில வாங்கியிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அவர் வாங்கல. தாகத்துக்கு தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு அடுத்தது எல்லாம் முடிந்தது. ஆமென், அருமையாய் பேசப்பட்டது. அவர் என்ன சித்தத்தோடு இந்த பூமிக்கு வந்தாரோ அது எல்லாவற்றையும் முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று செய்வதற்காக தான். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அற்பமா எண்ணப்படுகிறவர்களும் பைத்தியமா எண்ணப்படுகிற நம்மை ஆண்டவர் எடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக ஒரு நோக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னால தைரியமா சொல்ல முடியாது நான் முடித்து விட்டேன் என்று. இங்க இருக்கிற ஒருவரும் சொல்ல முடியாது நான் முடித்து விட்டேன் என்று. ஆனா நீங்க பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாக உங்களுக்கு அந்த நிச்சயம் வேணும். ஆண்டவரே, நீ சொன்னதை நான் செய்து விட்டேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை உமக்கு முன்பதாக நிறுத்தி விட்டேன். ஆண்டவரே, எனக்கு தெரிந்தவர்களை உமக்கு முன்பதாக நிறுத்தி விட்டேன். ஆண்டவரே, பாவ சேற்றில் இருந்தவர்களுக்கு நான் ஜெபித்து, பாவ சேற்றில் இருந்தவர்களுக்கு என்னுடைய முழங்கால்களை முடக்கி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உமக்கு முன்பதாக நான் கொண்டு வந்து விட்டேன் என்று நிச்சயத்தோடு தான் நம்ம செல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா.
ஒரு நிச்சயம் வேணும், ஒரு நிச்சயம் வேணும். அது மாத்திரமல்ல, கடைசியாக தேவனிடத்துல போகும் பொழுது சந்தோஷமாய் போகணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்க அதை வச்சுட்டேன், இதை வச்சுட்டேன், இதை மீறி வச்சுட்டேன் இல்லை. பிதாவே, என் ஆவி உமக்கிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அநேக ஊழியர்களுடைய சாட்சி கேட்டிருப்பீங்க, அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சி கேட்டிருப்பீங்க. அவர்களுடைய முகம் பிரகாசமாய் சிரித்த முகத்தோடு ஆண்டவரோடு சென்றதை நீங்க அதே போலதான். அழுத முகத்தோடு நான் போகக்கூடாது, சிரித்த முகத்தோடு. அநேக அநேக நீதிமான்களுடைய மரணத்துல போய் பார்க்கும் பொழுது, நீங்க போய் வரும் பொழுது நீங்க சொன்ன சாட்சி இருக்கும், அந்த முகத்துல பிரகாசத்தை பார்த்தேன். ஆமென், ஹல்லேலூயா. சில முகங்கள் இருளடைஞ்சு கிடந்ததை நம்ம பார்த்திருப்போம். ஆனா நீங்களும் நானும் மரிக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து பார்க்க சொல்லணும், அவர்கள் முகத்துல ஒரு பிரகாசம் இருந்தது, அவர்கள் முகத்துல ஒரு சிரிப்பு இருந்தது, அவர்கள் சிரித்த முகத்தோடு சென்றார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, என் ஆவிய பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. என்னோட ஆவி பிதாவுக்கு மாத்திரம்தான். பிசாசு உரிமை பாராட்ட விடக்கூடாது. கண்களை மூடி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிற நிந்தனை அது ஆண்டவருக்காக இருக்கட்டுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல சந்திக்கிற நிந்தனைகள் தேவனுக்காக மாத்திரம் இருக்கட்டும். கண்களை மூடி, இயேசுவே நீர் எனக்காக மரித்ததுக்காக நன்றி ஆண்டவரே, என் சாபங்களை முடித்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள், இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள். எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்ததுக்காக நன்றி அப்பா. நான் சாபம் அடைந்தவன் அல்ல, நான் சாபம் உள்ளவன் அல்ல. எனக்காக சிலுவையிலே எல்லாத்தையும் முடித்து தீர்த்தீர் அப்பா. ஆண்டவரே, நான் பாவி அல்ல, நான் நீதிமான் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. நாங்கள் சந்தோஷமாய் இந்த நாட்களை கழிக்கும்படியாக, இந்த நாளை மன மகிழ்ச்சியாய், இது வெற்றி சிறந்த நாள், பிசாசை வென்ற நாள் என்று சந்தோஷமாய் இந்த நாட்களை கழிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேவகரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். மீதமுள்ள ஒவ்வொரு நாட்களையும் நேரங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா.